ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மை சேனல் Aari work. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு மோட்டிவ் டிசைன் தான். இதில் நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நம்மளோட Aari work டுட்டோரியல். நான் இப்போ வந்து அங்கே ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மோட்டிவ் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் நான். லீஃப் வந்து எல்லா இடத்துலையும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து பீட் வந்து நம்ம வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பீடாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் வந்து சுகர் பீடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 2mm பீட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து ஆன்டிக்கில் வந்து 2mm பீட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து சுகர் பீட் மாதிரி கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக தான் பெருசாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் 2mm பீட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். சுகர் பீட் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது வந்து ஆன்டிக்கில் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆன்டிக்கில் வந்து கிடைக்கிறதில்ல, ஆனால் வந்து பிளாக்கில் வந்து சுகர் பீட் கிடைக்கிது. ஸோ நம்ம அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெஹந்தி பிளாக்கில், மெஹந்தி கலரில். ஏன்னா வந்து சுகர் பீடு வந்து கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நான் சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஆன்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். டேர்னிங்கில் வந்து ஒரு பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டேர்னிங் நம்ம பார்த்து தான் பண்ணணும். லாக் ஸ்டிச் போட்டுருங்க. இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேர்னிங்கில் வந்து அந்த ஷார்ப்னஸ் வரல அப்படின்னாக்கா 2 பீடு அப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டேர்னிங் கரெக்டாக வருது அப்படின்னாக்கா ஒரு பீடில் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம சென்டரில் வந்து 4mm பீடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லாக் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சுற்றிலும் 2mm பீடு வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுற்றி கம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சொல்லித்தர மோட்டிவ்லேயே என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் இதை வந்து இந்த மோட்டிஃபையை நான் இப்போ ரொம்ப சின்னதான மோட்டிவ் தான் நான் சொல்லித்தரேன். ரொம்ப வந்து ஹெவியாக நான் எதுவும் சொல்லித்தரல. ஸோ இந்த மோட்டிஃபையை வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா போட்டு பழகிறதுக்கே ஒரு 10 நாள் ஆகும். ஸோ வந்து அதனால் வந்து மோட்டிவ் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸ்டிச்சிங் வந்து நாம் ஏற்கனவே பார்த்த ஸ்டிச்சிங்காக தான் இருக்குது அப்படிங்கிறது யோசனை வேண்டாம். நீங்கள் வந்து மோட்டிவ் வந்து எந்த மாதிரியாக இருந்தாலும் இந்த மோட்டிவ் வந்து போட்டு பார்த்து வச்சு பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஜர்தோசி வந்து நான் 2 லைன் வைக்க போகிறேன். அதில் வந்து பிங்க் கலர் வந்து நான் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ஜர்தோசி வந்து இப்போ நான் வச்சிட்ருக்கேன். நான் மோஸ்ட்லி வந்து ஜர்தோசியை வந்து நாம் யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து ஸ்ப்ரிங்கை வந்து நல்லா இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஊசி வந்து உள்ளே போய் வெளியே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும்.
இல்லைனா இழுக்காமல் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜர்தோசி போட வராது. ஸோ வந்து அதனால் அந்த ஸ்ப்ரிங் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கும்போதே வந்து நல்லா இழுத்துக்கங்க. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் ஜர்தோசி வந்து எப்படி போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது. இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வர ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியுது எனக்கு. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிசைன்ஸ் மட்டும்தான் அப் டு டேட் ஆகுது, ஆனால் வந்து ஸ்டிச்சஸ் எதுவும் அப் டு டேட் ஆகலை. ஸோ வந்து உங்களுக்கு நான் விதவிதமான ஸ்டிச்சஸ் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஜர்தோசி நம்ம எப்படி போட்டோங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. அடுத்து இதில் வர நீஃபுக்கு வந்து நம்ம ஜர்தோசி போட்டுட்ருக்கோம். அந்த நீஃப் சைஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃப்ளவருக்கு கரெக்டாக போடணும். இந்த ஃப்ளவர் எங்கே வரைஞ்சிருக்கணும் அங்கே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் அப்படியே டர்ன் பண்ணிக்கணும். டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஃப்ளவர் லீஃப் வந்துடும். இப்போ அடுத்த லீஃபு இப்போ நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து இன்னொரு லீஃபுக்கு போட போகிறோம். இப்போ லாக் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டுருங்க. இப்போ அடுத்து நம்ம அதே லீஃபுக்கு வேறு பீடில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண மெட்டீரியல் தான், யூஸ் பண்ண ஸ்டிச்சஸ் தான். ஆனால் வந்து இதில் நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. மெட்டீரியல்ஸ் வந்து இதில் வந்து புதுசாக நான் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மோட்டிஃபை கண்டிப்பாக வந்து ஸ்டிச்சஸில் நீங்கள் போட்டு பாருங்கள். சின்னதாக நான் வந்து லீஃப் வந்து போட்டிருக்கேன். நான் ரொம்ப கூட போடலை, சின்னதாக நான் லீஃப் போட்டிருக்கேன். இதை வந்து ஜர்தோசியில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பீட் வந்து பண்ணியாச்சு. அடுத்து வந்து அந்த ஜர்தோசி லீஃபுக்கு சென்டரில் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி 5 லீஃப்லேயும் 5 ஃப்ரெஞ்ச் நாட் அப்படி கொடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட்டுங்கிறதுனால கொஞ்சம் சிக்கு விழுகுது.
இந்த மோட்டிஃபை நீங்களும் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபில்லிங் ஸ்டிச் எல்லாமே வந்து A to Z வந்து நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் வந்து பீடு ஸ்டிச்சிங், அப்புறம் வந்து ஜர்தோசியில் எப்படி ஃபில்லிங் ஸ்டிச் போடுறது, அப்புறம் வந்து சில்க் த்ரெட்டில் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போடுறது. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் ஸ்டிச்சில் என்னென்ன மெத்தட் இருக்கோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அடுத்து அப்லோட் பண்ணுறேன் நான். இப்போ இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். பிகினர்ஸ் வந்து இந்த மோட்டிஃப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டிச்சஸ் வந்து ஒரு மோட்டிஃப் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.